பைரவி சீக்கிரமா ஆறுமுகத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சிவா இருந்துகிட்டு சம்பத்தை கத்தியால குத்தினவன போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. உடனே சஞ்சய்க்கு செம கோவமா இருக்குது. அந்த ஆறுமுகத்தை எப்படியாவது ஜெயிக்கல போட்டு சாகடிக்கலாம் நினைச்சா இவன் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிவா மேல கோவமா மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க சிவா இருந்துகிட்டு அன்னபூர்ணி கிட்ட கால் பண்ணி, பெரியமா நீங்க பயப்படாதீங்க, ஆறுமுகத்துக்கு மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், ஆறுமுகத்தை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அன்னபூர்ணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்னபூர்ணி சந்தோஷமா பைரவியை கூப்பிடுறாங்க. பைரவி ஆறுமுகத்துக்கு மேல எந்த தப்பும் இல்லையா, சிவா அந்த சம்பத்தை கத்தியால குத்தினவன போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டானா, ஆறுமுகம் வெளியில வந்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மகா அந்த சிவா நான் பெற்றதுதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவே தெரியும்க்கா, இந்த பைரவி தான் அப்படியே ஆறுமுகம் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்பவும் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இங்க ஆரத்தியை ரெடி பண்ணுன்னு சொன்னோன்னே நானே ஆரத்தியை ஆறுமுகத்துக்காக ரெடி பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனோடனையும் உங்க அண்ணன் ஆறுமுகத்துக்கு மேல மகாவுக்கு எவ்வளவு பாசம் பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகாவை இந்த அத்தை இவ்வளவு நம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆறுமுகத்தை வீட்டுக்கு கூட்டு வந்தோடனையும் சிவாவுக்கும் ஆறுமுகத்துக்கும் சேர்த்து வச்சு அன்னபூர்ணி ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு வந்ததும் இங்க இசைக்கும் அந்த இடத்துக்கு வந்தோடனையும் மகா என்னடா இப்படி சொதப்பிட்டிய பிளான் அப்படிங்கிறாங்க. எல்லாம் நீ பெத்த பிள்ளையும் உன் புருஷன் இருக்க வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுக்கா அப்படிங்கிறாங்க. இப்படா கல்யாணம் பண்ணிடுவாங்க போலுக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணி இந்த சொத்தை அனுபவிக்கலாம் நினைச்சா அது என்ன இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மகா புலம்பிட்டு இருக்காங்க. இங்க ஆறுமுகம் இருந்துகிட்டு என்ன அந்த சஞ்சய் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் யோசித்து வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல வச்சு நான் அடிவாங்கினது மட்டும் அம்மாக்கு தங்கச்சி தெரிஞ்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பைரவி வந்துட்டு ஆறுமுகம் நீ தான் பண்ணன்னு நான் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மேல இருந்த பேட் இம்ப்ரெஷன் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பைரவி ஸ்டேஷன்ல உன்னை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னை ஆறுமுகம் எதுக்கு கேக்குற அப்படின்னு கேட்டதும் அந்த இடத்துக்கு ஆறுமுகத்தோட அம்மா வந்துட்டு அதுதான் அந்த சஞ்சய் டிஎஸ்பி இருக்கிறாருல அவர்கிட்ட பைரவி பேசி உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்ட சொன்னா, நல்லா கவனிச்சிருப்பாங்களே அதனாலதான் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட ஆறுமுகம் யோசித்து பாக்குறாங்க எப்படி கவனிச்சாங்கன்னு சொல்லிட்டு. என்ன நீ சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, நீ சொன்னதுனால அவன் கூட வந்துட்டு வெறுப்பா அடிச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே ஆறுமுகம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க பைரவி வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க, நல்லா கவனிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆறுமுகம் நல்லா கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு நாள் நான் கவனிப்பேன் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. சிவா வந்து சிந்துவோட கொலுசு கலந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட போய் கொடுக்குறாங்க. கொடுத்ததும் சிவா கிட்ட மாட்டி விட சொல்றாங்க. சிவா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொன்னதும் ஊர்ல இருக்கிற புருஷன் எல்லாம் பொண்டாடிக்கு தங்க கொலுசே மாட்டி விடுறாங்க. ஆனா நான் உன்கிட்ட தங்க கொலுசா கேட்டேன், கீழே விழுந்த கொலுசை தானே மாட்டி விட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்ப புலம்புறாங்க. உடனே சிவா இருந்துகிட்டு கொலுசை சிந்து காலில் மாட்டி விடுறாங்க. உடனே சிந்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா சிவா இப்படி மனசு மாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா சிந்து கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்க சிவாவை. அப்படி இருந்து பார்க்கும்போது சிவா மனசு மாதிரி சிந்து ஒய்ஃபா ஏத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்குது. இங்க சிந்துக்கு தலகால் புரியல. சிவா காலில் கொலுசை மாட்டி விட்டவனையும் இனிமேலும் பைரவி மனசு மாறணும். சிந்து அவ்வளவு பெரிய பொய் சொல்லி சிவா மனசு மாறி சிந்துவை ஏத்துக்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அதே மாதிரி பைரவி ஆறுமுகத்தை சீக்கிரமா ஏத்துக்கணும். ஆறுமுகம் எந்த பொய்யும் சொல்லல, அப்படி ஏமாத்தையும் கல்யாணம் பண்ணல. அப்படி இருக்கும்போது பைரவி சீக்கிரமா ஆறுமுகம் மனசை புரிஞ்சுக்குவாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஆறுமுகம் இதெல்லாம் பழி தீக்கிறதுக்காண்டி சஞ்சய்க்கு ஒரு பெரிய பதிலடியா கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து கொண்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.